ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ஒரு குள்ளநரியும் ஒரு முதலையும் ஒரு குரங்கும் பற்றின ஒரு குட்டி கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரங்கு குட்டி என்ன பண்ணுது, பழமெல்லாம் நிறைய அது பறித்து சாப்பிடும் அல்லவா, மரமாக தாவி தாவி நிறைய பழமெல்லாம் எடுத்து சாப்பிடும் அல்லவா. சரி, அப்போ அது ஒரு நாள் என்ன பண்ணுது, பழம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மரத்துக்கு மேலே போய் பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அந்த குரங்கு குட்டி யோசித்து ஒரு மரத்து மேலே ஏறி நிறைய பழங்களை பறிக்குது. பறிச்சுட்டு அதை அப்படியே அந்த பறிக்கிறப்பே கொஞ்சம் பழம் எல்லாம் கீழே விழுந்துடுது. அப்போ அதிலெல்லாம் மண் ஆயிடுச்சுல்லவா. அப்போ அதை கழுவலாம் அப்படின்ட்டு ஒரு குளத்து பக்கத்தில் போகுது. இதை பார்த்துட்டு ஒரு குள்ளநரி குடுகுடுன்னு ஓடி வருது. இந்த குள்ளநரி எப்போவுமே தந்திரமாக வேலை செய்யும். ஈஸியாக சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த குரங்கு குட்டி என்ன பண்ணுது, பழத்தெல்லாம் எடுத்துட்டு மெதுவாக ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம பழத்தெல்லாம் நல்லா அலாசலாம், மண்ணெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு அது யோசிச்சுட்டு ஒரு குளத்துக்கிட்ட வருது. அப்போ நம்ம இந்த க்ராக்கடைல் இருக்குல்லவா முதல்ல, அது ஒரு பிளான் பண்ணுது. ஆஹா, இந்த பழமெல்லாம் சாப்பிட்ற இந்த குரங்கு குட்டி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு அந்த முதல்ல யோசிக்குது. ஆனால் நம்ம குள்ளநரி என்ன யோசிக்குது, நம்ம இது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த குள்ளநரி என்ன பண்ணுது, குரங்குக்கிட்ட போய் ரகசியமாக, இதை பாரு, உனக்கு விஷயமே தெரியாதா, இந்த இந்த தண்ணியில் விஷம் கலந்துருக்கு. விஷம் கலந்த தண்ணியில் நீ போய் பழத்தை அலாசி நீ அதை சாப்பிட்டேன்னா நீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே போகவே நீ மயங்கி விழுந்துருவ. அதனால் நீ பழத்தை சாப்பிடாத, இங்கேயே பழத்தை போட்டுட்டு நீ ஓடிரு அப்படின்னு தந்திரமாக பேசுது இந்த குள்ளநரி. குள்ளநரி எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாது. அது எப்படியாவது மற்றவங்ககிட்டேருந்து பொருள் பறிக்க தான் பார்க்கும். இந்த முதலையும் ஆஹா, இது என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா, பிளான் பண்ணுதுன்னா, முதல்ல அந்த குரங்கு குட்டி அந்த குளத்துக்கிட்ட பழம் அலாச வரும் இல்லையா, அது பாட்டு ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே வருது. நம்ம பக்கத்தில் வந்த உடனே என்ன பண்ணலாம், அந்த குரங்கு குட்டியை நம்ம அப்படியே லபக்குன்னு பிடிச்சி நம்ம சாப்பிட்றலாம். ஏன்னா முதல்ல இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷு தான் சாப்பிடும், மாம்சம் தான் சாப்பிடும். கு குள்ளநரி எதுவுமே சாப்பிடும். நான்வெஜ்ஜும் சாப்பிடும், வெஜிடேரியனும் சாப்பிடும். இது முதல்ல இப்படி யோசிக்குது. இந்த குரங்கு குட்டி என்ன பண்ணுச்சு, பயந்துட்டு, ஐயையோ, நம்ம பழத்தை கழுவி நீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம வந்தால், இங்கே இப்படி விஷம் கலந்து வச்சுருக்கே தண்ணியில் அப்படின்னு என்ன பண்ணுது அந்த குரங்கு குட்டி, இந்த குள்ளநரி சொன்ன அந்த விஷயத்த உண்மைன்னு நம்பி, மற்றவங்க சொல்கிறது நம்ம எப்போதுமே அது உண்மையாக இருக்குமா, அது பொய்யா இருக்குமா, நம்ம அதை யோசித்து பார்க்கணும். ஆனால் இந்த குரங்கு குட்டி குட்டி குழந்தை தானே, ஒன்றுமே தெரியல. இந்த ஃபாக்ஸ் சொன்னது, இந்த குள்ளநரி சொன்னது உண்மையாக தான் இருக்கும், நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம். எப்படி, பழத்தை எல்லாம் அப்படியே அங்கங்கே போட்டுட்டு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு பழத்தை கீழே போட்டுட்டு போயிடுது. இந்த குள்ளநரி என்ன பண்ணுது, குடுகுடுன்னு ஓடி அந்த பழமெல்லாம் போட்டுட்டு போயிடுச்சு இல்லையா அந்த குரங்கு குட்டி, அதை நம்ம எடுத்து சாப்பிட்லான்ட்டு ஓடி வருது. ஏன்னா அந்த குரங்கு குட்டி போனதுக்கப்புறம் தானே வர முடியும். ஏன்னா குரங்கு குட்டி இருக்கும்போதே அதுக்கு சந்தேகம் வந்துடும்ல. அதனால் குரங்கு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அந்த குள்ளநரி வருது. ஆனால் பாவம் குரங்கு கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போய் பழத்தை பறித்து சாப்பிட்லான்னு வரும்போது இப்படி ஒரு நிலமை வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே யோசனை பண்ணி நிதானமாக தான் ஒவ்வொன்றும் நம்ம யோசித்து முடிவெடுக்கணும். டக்குன்னு யாராவது சொன்னாங்கன்ட்டு அதே மாதிரி நம்ம பழத்தையெல்லாம் கீழே போட்டுட்டு போனதுனால அந்த பழமும் அந்த குரங்குக்கு வேஸ்ட்டாக போச்சு. அது திருப்பியும் இன்னும் பழம் கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தானே. அதனால் நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகே ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கதை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பாய்.